ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம பைப்பிங் த்ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம நார்மல் த்ரெட்டால் ஜிக்ஸாக் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அது மேலே நம்ம சுகர் பீட் வச்சு லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இது எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டு மேலே இல்லாமல் சைடில் இருந்து ஒரு 2 பீடுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கான த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு தான். அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? பீட்ஸ்லாம் கோப்பமில்ல, அந்த நீடில் தான் எடுத்திருக்கோம். சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், குட்டியாக ஒரு லாக் போட்டு மேலே அப்படியே அந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு மறுபடியும் லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ அதில் நம்ம எத்தனை பீடு வச்சுருக்கோம்னா ஒரு 5 பீடு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த பீடு எண்ணிக்கை எப்படி வரும் அப்படின்னா, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸை கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு 5 வைக்கலாம், 6 வைக்கலாம், 7 வைக்கலாம், அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த பீடு நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது ஃப்ளாட் லோடிங்காக நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த த்ரெட்டு மேலே வச்சு நம்ம ஃப்ளாட்டாக தான் பண்ணணும். நீங்கள் நேராக பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்த்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? பைப்பிங் த்ரெட்டிலருந்து நம்ம மேலேயும் கீழேயுமா தான் இந்த ஸ்டிச்சை கொண்டு வரணும். ஸோ இதில் பேசிக்கில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் இருந்திருக்கும். கண்டிப்பாக பேசிக் கிளாஸ் முடித்தவங்களுக்கு இது எப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, 6 பீடு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடியதுலலாம் 6 பீடு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சரியா? மேலே ஒரு குட்டி லாக் போட்டேன். அதுக்கப்புறமா 6 பீடு நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? கவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே மறுபடியும் லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 பீடுக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸை நம்ம போடணும். ஓகேவா? இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஏன்னா நிறைய டிசைன் பண்ணும்போது இந்த லோடிங் ஸ்டிச்சும் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் டிசைனும் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு பேசிக் டு அட்வான்ஸ் மொத்தம் 80 ஸ்டிச்சஸ் வரும். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் என்னுடைய வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லை தப்பாக பண்ணியிருக்கோமாங்கிறது நமக்கு தெரியாது. கிளாஸில் ஜாயின் பண்ணி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் மோர் நம்ம அந்த ஒர்க்கை பண்ண சொல்லுவோம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா தான் ப்ளவுஸுக்கு நீங்கள் போகணும். ஓகேவா? டைரெக்டாக ப்ளவுஸில் ஒர்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? பேசிக் டு அட்வான்ஸு கிளாஸ் முடித்ததும் ஆல்பம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்பில் சப்மிட் பண்ணணும். 2 ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் பேசிக்கில் ஒரு ப்ளவுஸ், அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸுன்னு நீங்கள் ஒர்க் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் 6 பீடு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஸ்லாண்டிங்காக நான் பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீட்ஸு நம்ம 6 பீடு வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்ததுனால அந்த பீடை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? பண்ணினதுக்கப்புறமா 6 பீடு வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரியே தான் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் இதை மட்டும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக வராது. நீங்கள் ரவுண்ட் ஷேப்லேயும் ட்ரை பண்ணணும். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸு ஷேப்லேயுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு தடவைக்கு 3 தடவை ஷேப்பில் நீங்கள்
நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஏன்னா சில பேருக்கு வந்து ஒன் டைமே சரியாக வரும், சில பேர்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். மேக்ஸிமம் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரையுமே ப்ராக்டிஸ் தான் ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இப்போ பாருங்கள், மேலே வந்து லாங் ஸ்டிச் போட்டேன். அதுக்கப்புறமா லாக் ஸ்டிச் வந்து போட்டதுக்கப்புறம் 6 பீடு வச்சு கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய பைப்பிங் த்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பீட்ஸ் வந்து வருமோ அதே மாதிரியே நீங்கள் அத்தனை பீட்ஸும் வந்து அந்த லைன் முடிகிற வரையுமே நீங்கள் வந்து எடுத்து பண்ணணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஆர்டருமே வந்து நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்கணுங்கிறவங்களுமே வாட்ஸ்அப் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், நான் 6 பீடு வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மேலே கொண்டு போய் லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியுமே வந்து நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து இந்த லைன் ஃபுல்லாக வரும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறோங்கிறது புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபைனல் வரையுமே நம்ம எப்படி கொண்டு போகிறோம், அந்த லாஸ்ட்டுக்கு போனதும் நான் எத்தனை பீடு வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 பீடு வச்சோம், அப்புறம் 5 பீடு வச்சோம், அதுக்கப்புறம் 6. அதே மாதிரியே வந்து நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறது தான், ஒர்க்கை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நாட் வந்து அவசியம் போடுங்க. ஏன்னா நாட் வந்து போடும்போது நீங்கள் லைட்டாக த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலுமே அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து நாட் வந்து அவசியமாக வந்து நீங்கள் வந்து போடணும். ஓகேவா? ஸோ ப்ளவுஸில் வந்து எப்போவும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நெக்குக்கெலாம் வந்து லோடிங் கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக்லைன் வந்து நல்லா திக்காக வந்து காமிக்கும். நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு எடுப்பாக வந்து இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகேவா? த்ரெட்டு வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? த்ரெட்டை வந்து நம்ம வேகமாக பிடிச்சி இழுத்தோம்னா த்ரெட்டு வந்து நமக்கு கட் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோடைய லாஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறது வீடியோவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து பார்த்தும் வந்து கற்றுக்கலாம், இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? பார்த்து மட்டும் கற்றுக்க முடியுமா அப்படின்னா, பார்த்து கற்றுக்கிறது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பண்ணுவீங்க. சரிங்களா? சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆள் இருந்துச்சுன்னா, இது தப்பு, இந்த இடத்துல இப்படி வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஆள் இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எதுவுமே வந்து நம்ம பார்த்த உடனே வந்து நம்மளால் பண்ண முடியாது. மெயின் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த ஒர்க்கு நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் மேலே வந்து லாக் ஸ்டிச் போட்டு சுகர் பீடு வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எத்தனை பீடு வைக்கிறேங்கிறத பாருங்கள். ஸோ கீழே வர நமக்கு பீடோடைய கணக்கு குறைவாகும். ஓகேவா? ஸோ 4 பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 4 பீடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பாருங்கள், லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வந்து சுகர் பீடை வந்து நான் கீழ் நோக்கி கொண்டு வரேன். இதில் வந்து நம்ம 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பீடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து 4 பீடாக, அதாவது அடியில் வச்சுருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து தெரியாத அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம நாட் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? நாட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஆல்.